ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் டி நகர் லலிதா ஜுவல்லரியில் நக்லெஸ்ஸு அண்டு சோக்கர் அண்டு பாஜுபந்த் 2 in டைப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பாஜுபந்து நக்லெஸ் மாடல்ஸ் எல்லாமே இந்த விளாகில் காட்டிகிட்ருக்கேங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இதெல்லாமே டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் இருந்து தாங்க. இந்த ஸ்டோன் சோக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது பாஜு பந்தா கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் நக்லீஸாகவே யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்கான் ஸ்டோன்ஸு, க்ரீனு எமரால்டு, மேலே ஒன்று கீழே ஒன்று ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. சைடு பட்டையாக செயினுங்க, சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இந்த நக்லீஸ் பாருங்கள். இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரியில் கொடுத்துருக்காங்க. பிங்க் அண்ட் க்ரீன் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஹேங்கிங்கில். இது வந்து ஒரு 33 grams 4 பவுன் கிட்ட இருக்குங்க. நான் மேலேயே வேஸ்டேஜு ப்ளஸ் வெயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது அடுத்த நக்லீஸுங்க. இது வந்து ஒரு கொஞ்சம் ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்கங்க. பீகாக் லீஃப் விரிச்ச மாதிரி இந்த சைடு அந்த சைடு ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துட்டு ஓவல் ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு க்ரீன் பீட் கொடுத்துட்டு கிந்த ஒரு ஹேங்கிங்கில் பிங்க் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு பாம்பே டைப்பு நெக்லஸ் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கீழே பிளெயின் சலங்கு கொடுத்துருக்காங்க. 4.5 பவுன் ஒர்க் இருக்குது. அங்கங்கே எனாமல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ ஃபாலிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்லஸ் தாங்க நான் ட்ரை பண்ணியிருந்தது. இது ஒரு சோக்கரன்னு தான் சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். என்னங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வெறும் 3.5 பவுன் தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. நம்ம சோக்கராகவே யூஸ் பண்ணலாம். பாஜு பந்து கண்ணா சோக்கராக யூஸ் பண்ணாவே செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 3.5 பவுன்லவே சோக்கர் செட்டு இருக்குங்க. இங்கே நல்லா இருக்கும், கழுத்து ஒட்டின மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த செட்டு பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து எமரால்டு இருந்துச்சு இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் அந்த சைடு இந்த சைடு கொடுத்துட்டு நடுவில் ஓவல் ஷேப்பு ரூபி கொடுத்துருக்காங்க. கீழே திலகம் ஷேப் ரூபி ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் ஜர்கான் ஸ்டோன், சேம் டு சேம் மாடல். பக்கத்தில் செயின் எல்லாமே ஒரே சேம் டு சேம் இருக்குது. 3 பவுன் தாங்க இது. அது 3.5 பவுன் வருது. இந்த நெக்லஸ் வந்து 3 பவுன்லவே இருக்குது. இது வந்து ஒரு பிளெயின் சோக்கர் தாங்க. இது வந்து 17 கிராம் கிட்ட இருக்குது. 2 பவுன் இருக்குங்க. ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே கொஞ்சம் ஹேங்கிங்கில் வந்து தொங்குற மாதிரி குட்டி ஒரு பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரே சேம் டு சேம் 3 லேயர்ஸில் வருது. சைடு சோக்கருக்கு நடுவில் வந்து ரவுண்டு ஷேப் கொடுத்துருக்காங்க. க்ரீன் அண்ட் பீட்ஸு, பிங்க் கலர் பீட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த சோக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து 30 கிராம் கிட்ட இருக்குங்க. 3.25 பவுன் கிட்ட இருக்குது. வேறு லெவல் இருந்துச்சுங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் அந்த சைடு இந்த சைடு. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பிளெயின் பீட்ஸு சலங்கு வச்சுருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சு. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. அம்மனோட உருவம் கீழே அந்த டாலர் கிட்ட ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே பிளெயின் சலங்கு வருது. 2 லேயரில் இருக்குங்க. இது நம்ம ஒரு மிடில் ஹாரமாக கூட யூஸ் பண்ணலாம். செயினுக்கு பின்னால் நம்ம லிங்க் ஆட் பண்ணோம்னா. இது வந்து ஒரு பாம்பே டைப்பு மாடல் தாங்க. 64 கிராம்ஸ் இருந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ பாலிஷ் கோல்டு தாங்க. கழுத்தில் போட்ட நெஞ்சு வரைக்கும் வருதுங்க. அவ்வளோ பெரிய ப்ராடாக கீழே வரைக்கும் லென்த்தாக இருக்குங்க நெக்லஸு. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த நெக்லஸு. பிளெயின் எல்லோ. நிறைய பேருக்கு பிளெயின் ஃபினிஷிங் தான் கோல்டு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸ்டோன்ஸு அது மாதிரினா ஏதோ ரேராக ஒரு சில பிடிக்கும் நெக்லஸில். இது அடுத்த சோக்கர் தாங்க. இதில் வந்து நடுவில் அம்மன் கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு அம்மன் உருவம் வருது. அந்த லாஸ்ட்டு கார்னரில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு கீழே எல்லாமே கெம்பு ஸ்டோன்ஸ் வந்துட்டு முத்து வந்துருக்கு. இது அடுத்தது சோக்கருங்க. நெக்லீஸு அண்டு சோக்கர் 2 டைப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். மேலே லேயரு 2 லேயரு 3 லேயர் 3 லேயரில் வந்துருக்குங்க. ரூபி அண்ட் எமரால்டு ஆட் பண்ணியிருக்காங்க. 46 கிராம்ஸ் இருக்குங்க. 3 மாடலில் ரவுண்டு, அப்புறமா திலக்கம் ஷேப்பு, அது மாதிரி ஷேப்ஸு வெரைட்டியாக மாற்றி ஃப்ளவர் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரூபி வருதுங்க. அதுக்கு குட்டி குட்டி க்ரீன் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. 5 பவுன் இருக்குங்க. 41 கிராம் இருக்குது. 5 பவுன் கிட்ட இருக்குது.
நல்லா இருந்துச்சுங்க. இதுக்கு கீழே பீட்ஸ் எல்லாம் தொங்கிட்டு ஃபேன்சியாக இருக்குது, அழகாக இருக்குது. அடுத்தது இது ஒரு டர்க்கி மாடல் தாங்க. 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் 3 ஃப்ளவர் அந்த சைடு இந்த சைடு இந்த சைடு மாதிரி வந்த மாதிரி. அதில் குட்டி ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4.5 பவுன் இருந்துச்சு. நல்லா இருக்குல்லங்க இதுவுமே. அடுத்தது இந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக டீசெண்டாக இருக்குது. ஒர்க் ஃபினிஷிங் கூட 56 கிராம்ஸ் இருக்குங்க. லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஓவல் ஷேப்பும் சைடுக்கு இருக்கிற மாதிரி, நடுவில் எல்லாம் குட்டி அது ஸ்டோன்ஸ் மாதிரி தெரியுதுங்க. ஆனால் ஸ்டோன்ஸ் கிடையாது, அது ஒரு எனாமில் பாலிஷ் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். இதுதாங்க நான் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோட நடுவில் இருக்கிற அந்த ஸ்டோன் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்லோனே இது ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லைங்க. நல்லா இருக்கும் கழுத்தில் போட்டால். இது ஒரு லுக்கான ஒரு டீசெண்டான பீஸ் தான், ரிச்சான பீஸு. அடுத்தது இந்த சோக்கர் பாருங்கள். இது வந்து 2 in 1 டைப்புங்க. அதை நான் கழுத்தில் திருப்புறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லக்ஷ்மி அம்மன் இருக்காங்களா, இப்படி திருப்பி போட்டால் ப்ளைனாக இருக்கும். நான் கிட்ட இந்த காட்டுறேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பி போட்டால் ரூபி ஒன்று திலகம் ஷேப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், 2 in 1 நம்ம யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருந்துச்சுங்க. நான் கிட்ட இந்த காட்டுறேன், நல்லா இருக்குது. இது மாதிரி 2 in 1 நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி மாடலு. இது வந்து 3 லேயர் மாதிரி கொடுத்துட்டு $3 கொடுத்துருக்காங்கங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடலுமே. சோக்கர் டைப்பு கழுத்து ஃபுல்லாக இருக்குங்க. இதுதாங்க நான் சொன்னது. 4.25 பவுன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், ஒயிட் ஸ்டோனும் அண்ட் ரூபி ஸ்டோன் வச்சு. அப்புறமா இப்படி திருப்பினா பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே ரைஸ் பால்ஸு அண்ட் பெரிய பிக் பால்ஸு, அப்புறம் ரூபி ஸ்டோனு எல்லாமே அவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியல, நேரில் பார்த்தா அந்த சோக்கர் சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு டெம்பிள் ஜுவல்லரியில் பண்ணியிருக்காங்கங்க. 2 பவுனு கிட்ட இருக்குது. நடுவில் குந்தன் ஸ்டோன்ஸு ப்ளைனு, அப்போ ஓல்டு ஃபேஷன் மாதிரியே இருக்குது. இது மாதிரி கூட விரும்புவாங்க இல்லைங்க, அது மாதிரி மாடல். இது கீழே ஹேங்கிங்க்கு வந்து சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸில் பண்ணியிருக்காங்க. 3.5 பவுன் கிட்ட இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில். இந்த நெக்லஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸு, அப்புறம் எமரால்டு ஸ்டோன்ஸு, பீட்ஸு, பேர்ல்ஸு, முத்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கங்க. அடுத்தது இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ராயல் லுக்கான சோக்கர் தாங்க. நான் எனக்கு சொல்லணுன்னா 5 பவுன் கிட்ட இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. 2 லேயரில் வருது. சைடில் நடுவில் பெரிய கழுத்துக்கிட்ட பெரிய டாலர் வருது. அடுத்தது இது இந்த சோக்கர் பாருங்கள். அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, பாஜுபந்து மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம இப்படி மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை கழுத்துக்கிட்ட போட்டு பாருங்கள் இப்படி. இது 3 in 1 மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அங்கே அட்ஜஸ்டபிள் இருக்குது, அது நம்ம டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம். அது மாதிரி வச்சு நம்ம பாருங்கள் இது மாதிரி கழுத்துக்கு ஒட்டின மாதிரி சோக்கராகவும் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது இல்லைங்க. இது எல்லாமே டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க எடுத்துகிட்ருக்கேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்